ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு குக்கு வித் கேஎஸ். சிம்பிளாக ஈஸியாக சட்டுன்னு முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், 2 பச்சை மிளகா, 4 முட்டை, 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் வெங்காயம், கடுகு, ஜீரகம் கொஞ்சம் போட்டு வதக்கிங்க. வதக்கிட்டு இந்த பச்சை மிளகா போடுங்க. பச்சை மிளகா வதன பிறகு தக்காளி போட்டுட்டு உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிங்க. நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதக்குங்க. நல்லா வதக்கினோடனே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறமா பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. குழம்புத்தூள் 4 ஸ்பூன் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றுங்க. கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு கொதி ஒரு அளவுக்கு கொஞ்சம் மூடி போட்டு வைங்க. அது கொதி வந்த பிறகு புளி கரைச்சி அதில் ஊற்றுங்க. இந்த மாதிரி புளி கட்டியாக கரைச்சி ஊற்றுங்க. கொஞ்சமாக புளி எடுத்துங்க, ரொம்ப எடுக்காதீங்க. அப்புறம் நம்ம கருவாடு போடுங்க. கருவாடு போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் இந்த 4 முட்டையை உடச்சி ஊற்றுங்க. இந்த மாதிரி உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் இறக்கிட வேண்டியது தான், அவ்வளோதான். இப்போ இந்த குழம்பு வந்து நீங்கள் சாப்பாடோட சுடு சாப்பாடோட சேர்த்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டக்குன்னு நீங்கள் எங்கேயே வெளியே போய்ட்டு வரீங்க, நீங்கள் டக்குன்னு குழம்பு வைக்கணுன்னா இந்த மாதிரி முட்டை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.